யாதேவி சர்வபூதேஷு மாத்ருரூபேண சமஸ்கிருதः நமஸ்தஸ்யை 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 நமோ நமः. யாதேவி சர்வபூதேஷு மாத்ருரூபேண சமஸ்கிருதः நமஸ்தஸ்யை 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 நமோ நமः. யாதேவி சர்வபூதேஷு மாத்ருரூபேண சமஸ்கிருதः நமஸ்தஸ்யை 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 நமோ நமः. எந்த தேவியானவள் எல்லா உயிர்களிடத்தையும் அன்னையின் வடிவமாக இருக்கிறாரோ அந்த தேவியை வணங்குகிறோம் வணங்குகிறோம் வணங்குகிறோம். ஸ்ரீ அன்னையே சரணம், ஸ்ரீ அரவிந்தரே சரணம். இது கூடியிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நண்பகல் வாழ்த்துக்களையும் நெஞ்சார்ந்த நன்றியும் கூறிக்கொள்கிறேன். வழக்கம் போல ஸ்ரீ ஆரோமீரா மந்திர் காரைக்குடியின் தலைவர் திரு ரவி முருகப்பன் அவர்களுக்கும் தலைவி தேவி மையமை ஆட்சிக்கும் மீண்டும் ஒரு முறை இந்த அற்புதமான சத்சங்கத்தை பேசுவதற்கு வாய்ப்பளிப்பதற்கு என்னுடைய நன்றியோட சொல்கிறேன். போன வருடம் நீங்க 2 பேரும் போனமா பேசி போது நீங்க 2 பேரும் ஊழல் இல்லை. அப்போ பூர்ணாரவிந்தம் சதா வசந்தம்ங்கிற தலைப்பில் பேசினேன். அப்போது இந்த காரைக்குடிக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய என்னுடைய ராமாவரத்தின் மலரும் நிலைகளை ஆரம்பித்து கூறினேன். இன்றும் அதிலே ஒரு சிறிய பகுதியை கூறிவிட்டு இருக்கின்றேன். அதுக்கு முன்னாடி இந்த லட்சுமி லலிதா லலிதா சகஸ்ரநாமம் அதிலே ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் வரும். திரோதா நகரீஸ்வரி என்று லலிதா தேவியை டிவைன் கிரியாட்ரிக்ஸை கூப்பிடுவார். படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற 3 தவிர மறைத்து வைத்தல், அதன் மூலமாக நமக்கு அனுகிரகித்தல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2ஐயும் சேர்ந்து 5 தொழில்களை படைத்து வைக்கிறார் என்று லலிதா சகஸ்ரநாமம் கூறும். இது ஹயகிரீவர் அகஸ்தியருக்கு உபாசித்தது. என்ன ஒரு பெரிய நமக்கு பார்க்க வேண்டியதுன்னா, அகஸ்தியர் எந்த இடத்துல அவருடைய இதை வைக்கின்றாரோ அதனாலதான் பாண்டிச்சேரிக்கு வேதபுரின்னே பழைய பேரு. அதே இடத்துலதான் நம்ம அரவிந்தாசிரமும் எக்ஸாக்ட்லி அந்த பிளேஸ் இட் இஸ் தேர் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான செய்தியுடன் ஒரு பழைய நினைவுக்கு போகிறேன். எனக்கு முன்னால ஒரு பல அக்காக்களும் அண்ணனும், பின்னால ஒரு தம்பி ஒரு தங்கையும் 2-3 தம்பிகளும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. இந்த திரோதா நாகேஸ்வரி ஏன் சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க யாரு வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்க. முதல் 5 வருஷம் நீங்க பிறந்ததுக்கு அப்புறம் என்ன உங்களுக்கு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே உங்களுக்கு தெரியாது. திரோதா நாகேஸ்வரி டிவைன் கிரியாட்டிக்ஸ் அதை பத்தி உங்க கூட சிப்ளிங்ஸ், அக்கா பாட்டி அவங்க எல்லாம் நிறைய கதைகளை நீ அப்படி பண்ணடா நீ இப்படி பண்ணலாம் சொல்லுவாங்க. ஆனா முதல் 5 வருஷத்துக்கு நமக்கு என்ன நம்ம பண்ணோங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா எனக்கும் அந்த மாதிரி சொல்லி கேட்கும்போது என்னுடைய அம்மா பேரு கங்கான்னு பேரு. அவங்க என்ன பண்ணுவாங்க, குழந்தை 10 மாசம் ஆன உடனே அவன் காஃபி கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனா கங்கான்னு பேரு கேட்டாலும் நிறைய தண்ணியை ஊற்றி அந்த காஃபியை கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி காஃபி சாப்பிட்டே நாங்க எல்லாரும் வளர்ந்து இது பண்ணும் போது பின்னாடி ஓரளவுக்கு நல்லா வந்ததுக்கு அப்புறம் நல்ல திக்கு காஃபி அதெல்லாம் கொடுத்து அப்புறம் எங்கடா காய்ச்சி நல்லா நடக்கும் சேர்த்து நம்ம இந்த இளைஞனான உடனே வயதா இது பண்ண உடனே பாக்கி அந்த மாதிரி பார்த்து இது பண்ணது. இந்த இடத்துல இந்த லாசா ராமமிருகம் அவர்கள் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு அந்த காலத்துல சில அற்புதமான கதை எழுதுறவங்களா இருந்தாங்க. டி ஜானகிராமன், டிஜாரா, இவர் லாசா ராமமிருகம், அப்புறம் அந்த கரிசல் காட்டுல அதெல்லாம் கொண்டு வரக்கூடியவர். இந்த மாதிரி நிறைய அற்புதமான தமிழ்ல கவிதைகள் இருந்தார். இந்த லாசா ராமமிருகம் ஹைதராபாத்தில் இருந்தார். அவரு இந்த மாதிரி கதை ரொம்ப நல்லா இருந்தார். அவருடைய பையன் அவருடைய மறைவுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் குங்குமத்தில் எழுதிட்டு வரும்போது அப்பா அவர் சொன்னார், எங்க அப்பாவுக்கு காஃபின்னா ரொம்ப உயிர். காலையில எழுந்திருந்த உடனே அவங்க அந்த காலத்துல எல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ப்ரூ காஃபி அதெல்லாம் கிடையாது. காஃபி பவுடர் எல்லாம் வாங்கிலாம் வர்றது கிடையாது. வீட்டிலேயே டீபெரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதே உயர்ந்த ரக கொட்டை இருக்கும். அது வேற அராபிக்கா அதெல்லாம் தொடர்றது கிடையாது. ரொபஸ்டா அதெல்லாம் பக்கத்துலயே வரக்கூடாது. இந்த டீபெரியில அதை வறுத்து அப்படி வறுக்கும் போது என்ன அப்படின்னா, ரொம்ப கருப்பாகவும் ஆகக்கூடாது, ரொம்ப விழிப்பாகவும் இருக்கக்கூடாது. சரியான மனம் வரும்போது அறுத்தணும். அதுக்கப்புறம் இந்த காஃபி கொட்டை வறுத்த காஃபி கொட்டை எடுத்து சமையல் அறையிலேயே ஒரு இது ஒன்று அட்டாச் ஆகி கொண்டு இருக்கும். கை இப்படி கிளாப்ல இருக்கும், கீழே ஒரு இது கொண்டு இருக்கும். இந்த காஃபி கொட்டையை அதுல போட்டு அதை சுத்தி அப்படியே அரைச்சு அப்படி போடி காஃபி பவுடர் வரும். அந்த காஃபி பவுடர் ரொம்ப நைஸா இருந்தா தண்ணியா இறங்கிடும்,
ரொம்ப திக்கா இருந்ததுன்னா நர நரன்னு இருந்ததுன்னா சரியாவே இறங்காது. அதனால அதுலயும் ஒரு பதம் இருக்கு. அதுக்கு அப்புறம் வந்து நல்லா கொதிக்க கொதிக்க நீர் வந்ததுக்கு அப்புறம் ஃபில்டர்ல இந்த காஃபி பொடி போகும்போதும் 2 பார்க்கணும். ரொம்ப அமுக்கிட்டோம்னா 1 மணி நேரத்துக்கு 10 சொட்டு தான் விழும். ரொம்ப திக்கா இருந்தா கூட. ஆனா 1 மணி நேரம் காத்துட்டு இருக்கணும். ரொம்ப ப்ராப்பரா அமுக்கல அப்படின்னு சொன்னோம்னா சர்ருன்னு இறங்கிடும். இந்த மாதிரிலாம் பார்த்து பார்த்து அவருக்கு காஃபி கலந்து கொடுக்கணும் லாஸ்ட் ஆறா இருக்கு. பையன் வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டான். அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணிட்டு காலையில அவர் வந்த உடனே அவர் வந்து உட்காடுறாரு ஈஸ்ட் சேர்ல எயித்தாப்ல காஃபி வச்சு. உடனே அவர் கேட்கிறாரு, இப்பதானே நான் வந்தேன்னு. உடனே அந்த பொண்ணு சொல்றது, மாமா நான் நேற்றுக்கு நைட்டே காஃபி டிகாஷன் எல்லாம் போட்டு வச்சுட்டேன். நீங்க எந்திரிச்சு பல்ல தேய்க்க வரும்போது பாலை குடிக்க வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படின்னு உடனே இவர் சந்தோஷப்படுவார்னு சொல்லும் போது அவர் வந்து பையனை பார்த்து சொல்றாரு, என்னடா இது செட்ட காஃபி. அந்த பொண்ணுக்கு ஒண்ணும் புரியல, பையனுக்கு புரிஞ்சு போச்சு. செட்ட காஃபின்னு நாள் நைட்டு போட்டதா சொல்றாருன்னு சொல்லிட்டு அப்புறம் சரி போனா போறதுன்னு நான் சாப்பிட்டுறேன். ஆனா ஒரு 10 மணிக்கு மேல எனக்கு ஒரு உயிருள்ள காஃபி ஃப்ரெஷ்ஷா இந்த மாதிரி நம்ம பண்ற மாதிரி பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த காஃபிங்கிறதுக்கு அப்படி ஒரு அட்டாச்மெண்ட் அந்த அதற்கு இருந்தாலும் நம்ம கே.ஆர். ஸ்ரீனிவாசையங்கிறத பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம டாக்டர் பிரேமா நந்தகுமார் இன்னும் ஸ்ரீரங்கத்துல வந்து 1ஆம் திருமாளிகையில அவர் வாழ்ந்து கொண்டிருக்கார். அவருடைய தந்தை அவரும் நம்ம சுரேந்திரநாத் ஜவஹரும் மிக க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதை பத்தியே தனியா ஒரு மணி நேரம் பேசலாம். அவர் வந்து அந்த ஜவஹர் வந்து அவர் தான் டெல்லி போன தடவை பார்த்தோம் இல்லையா, டெல்லி ஆசிரம் மதரோட இதுவே அங்கதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பார்த்தோம் இல்லையா. அவர் ஃபர்ஸ்ட் டைம் இவர் வீட்டுக்கு வந்த உடனே இவர் வந்து லவ்லியா காஃபி போட்டு கொடுத்தார். அவங்க சாப்பிட்டு பாக்குறா என்ன பண்றான்னு பார்ப்போம்னு அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு பகுத் அச்சாக அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே இன்னொரு காஃபி மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அவர் கே.எஸ். ஸ்ரீனிவாசையங்கார் நிறைய அவரை பத்தி எழுதியிருக்காரு. அப்போ அவர் சொல்லுவாரு, எப்போதுமே ஜோக் அடிச்சுட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஒரு தடவை வெளியில போகும்போது என்ன பண்ணிட்டா காஃபி ஒரு இங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது அவன் வந்து என்ன பண்ணா காஃபியை வந்துட்டு மேலேந்து அப்படி ஆட்டுவான். அப்படி ஆட்டும் போது ஒரு ஜவஹர் சொல்றாரு, இதுல ஒரு 2 கஜம் கட் பண்ணி எனக்கு கொடுன உடனே எல்லாரும் சிரிச்சுட்டாங்க. இந்த மாதிரி இந்த காஃபி அப்படிங்கிறது வந்து அப்படி ஒரு இது. இப்ப தலைப்புக்கு வருவோம். யாதனின் யாதனின் நீங்கிலான் நோதல் அதனின் அதனின் இளன். எந்தெந்த பொருட்கள் மேல உங்களுக்கு பற்று இருக்கிறதோ அந்த பற்று வந்து உங்களுக்கு நீங்கி விட்டால் அந்த பொருளால் வரும் தொந்தரவு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறது. என்னோட காஃபி புறாத்தை கொஞ்சம் முடிச்சிடுறேன். நான் சில வருடங்களா காஃபி சாப்பிட்றதை விட்டுட்டேன். அதனால என்ன ஆச்சு எனக்கு அப்படின்னா, இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி 3 சேவ் ஆயிடுச்சு. இச்சாசக்தினா கிரேவிங் ஃபார் தி காஃபி, ஞான சக்தின்னு எங்க கிடைக்கும் அப்படின்னு எங்க வீட்டுக்கு எயித்தாப்லயே ஒரு லவ்லியா காஃபி போட்டுட்டு இருக்கா பிரசாந்த் கிராண்டி அப்படின்னு சொல்லிட்டு. காலையில 5 மணிக்கு ஆரம்பிச்சானா நைட்டு 9 மணிக்கு போட்டுட்டு இருப்பான். ஏஜே நான் காஃபி ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க. அந்த மாதிரி எங்கடா காஃபி கிடைக்கும் அப்படிங்கிற ஞான சக்தி. அப்புறம் கிரியாசக்தி, அங்க எங்கேயோ ஒரு இடத்துல கிடைக்குதுன்னா பைக் எடுத்துட்டு போய் அங்க போய் சாப்பிட்டுட்டு வர்றது அப்படின்னு இதெல்லாம் சேவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம காஃபி புராணத்தை முடிச்சுட்டு நம்ம அன்னை அவர்களுக்கும் அரவிந்தர் அவர்களுக்கும் அவர்கள் வந்து இந்த பத்தின்மையை பற்றும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப அழகான ஒரு மெசேஜ் சார் வாசிச்சாரு, ரவி சார் வாசிச்சாரு. டிரான்ஸ்பர்மேஷன் அப்படிங்கிறதோட முடிச்சாரு. ஸோ அந்த மாதிரி எப்படி நம்ம பற்று அதெல்லாம் வந்து டிரான்ஸ்பர்மேஷன் பண்றது அதை பத்தியும் தான் இன்னைக்கு நம்ம மெயினா பார்க்கலாம். இப்போ மதர் வந்து அந்த காலத்துல சொல்றேன், ஒவ்வொரு நாள் முதல் நாள் போதும் ப்ராஸ்பரிட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சாதகர்களுக்கும் என்ன வேணும் அப்படிங்கிறத வந்து அதை வந்து அவங்க வழங்குவாங்க. ஃபர்ஸ்ட் டே ஆஃப் தி மந்த் தட் இஸ் கால்ட் ப்ராஸ்பரிட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதகர் என்ன பண்ணார், மேபி 1930s என்னமோ 40s தெரியல. அவர் என்ன பண்ணார், பகவான்கிட்ட எனக்கு தியானம் பண்ணணும், அதுக்கு இந்த பொருட்கள் எல்லாம் மதற்கு வந்து ப்ராஸ்பரிட்டி டேல கொடுக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவோம் ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு பகவான்கிட்ட கொடுத்து பகவான் அதை பார்த்து விட்டு பக்கத்துல சொல்றாரு, ஏப்பா டு மெடிடேட் ஒன்லி 2 things are needed. ஒரு பாய் வேணும், ஒரு மண் பூஜால வந்து வேணும், அதுல ஜலம் வச்சுட்டு குடிக்கிறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. அதாவது நம்ம வந்து தியானம் பண்ணும்போது மான் தோல் அல்லது புலித்தோல் அது மேல உட்கார்ந்து தியானம் பண்ணணும். டைரக்டா ஏற்று மேல உட்கார்ந்து பண்ணக்கூடாது அப்படின்னு. இந்த சமயத்துல உங்களுக்கு நல்ல ஞாபகம் கூட வரும், 1937 பகவான் வந்து இந்த அவரோட அந்த சித்தி டேக்கு முதல் நாள் வந்து
அந்த புலித்தோல் இருக்கு பாருங்க, மதரை காப்பாத்துறதுக்காண்டி அவர் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தார். அதனால அந்த புலித்தோல் காலில் அந்த சிக்கிண்டு கீழே விழுந்து அவரோட வலது காலத்தோட எழுந்தே முடிஞ்சு கொடுத்து, அதுக்கப்புறம் வந்து சில சில வாரங்கள் சில மாதங்கள் தர்ஷன் இல்லாது அப்படிங்கிறதுனால அப்புறம் எல்லாரும் இனிமே நாங்க பிப்ரவரி 21 போயிட்டு ஆகஸ்ட் 15 வரைக்கும் நாங்க காத்துட்டு இருக்கணுமா அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஏப்ரல் 24 மதர் 1920 நிலையாக அமர்ந்த நாள். அடுத்த மாசம் அந்த ஏப்ரல் 24 வருது. ஸோ பகவான் சொல்ற ஒரு பாய் ஒண்ணு போறோம். அவர் பகவான் வந்து எப்படி இந்த ஒரு அவரோட ஆவேஷ் கிடைச்சது. இந்த அவர் வந்து சந்திரநாக்பூர் அப்படின்னு சொல்லிட்டு கல்கத்தா பக்கத்துல பிரெஞ்சு தொகுதியில இருக்கும்போது அந்த மாதிரி இந்த ஆவேஷை பின்பற்றி உடனே அவர் என்ன பண்ணார், அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஆவேஷம் சந்திரநாக்பூருக்கு போகணும்னு வந்தது. அங்க ஒரு 3 மாசம் இருக்கும்போது 3ஆம் மாசம் முடியும் போது பாண்டிச்சேரிக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. ஸோ அதனால அவர் பகவான் வந்து 1910 வருஷம் ஏப்ரல் 14 வந்துட்டார். அது பத்தி தெரியும். ஆனா அந்த பகவான் வந்து எவ்வளவு வருஷம் 21 வயசு வரைக்கும் லண்டன்ல எல்லாம் இருந்திருக்கார். பெரிய பணக்கார வீட்டுக்குள்ள அவரு. அவர் நம்ம பாண்டிச்சேரி தமிழ்நாடு எல்லாம் வந்து 365 நாளும் இந்த ஏரியும் கொதிச்சுன்னு இருக்கும். அது 4 சீசன் எல்லாம் கிடையாது. அதனால வந்து அந்த 2 விஷயத்த ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுவாங்க இந்த ஆசிரமத்துல. ஒண்ணு வந்து என்னன்னா இந்த பூஜால வந்து மண் பூஜால வந்து அப்பெல்லாம் ஃப்ரிட்ஜ் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு வைக்கிறது. அப்புறம் நைட்டு கொசு வலை கொடுத்துருவாங்க, கொசு வந்து இல்லாம இருக்கிறதாண்டி. இப்போ பகவான் அதான் சொல்றாரு அவரு, நம்ம வந்து மெடிடேட் பண்றதுக்கு இந்த பாய் ஒண்ணு போறோம், இந்த பூஜா ஒன்னும் தியானம் வச்சுக்குது அது போருமே, எதுக்கு இவ்வளவு பெரிய லிஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த இந்த மாதிரி இந்த மாதிரி பொருள்கள் மேல வந்து பற்று எல்லாம் இருக்கிறதுனாலதான் நம்ம அந்த பொருள் மேல இருக்கிற பற்றுனால எல்லா விதமான துன்பமும் வருது. அப்போ வந்து நீங்க யாதனின் நீங்கிதான் நோடல் அதனின் இளன் அப்படி அதனின் இளன் சொல்லிட்டு இந்த பற்றின்மை அப்படிங்கிற தலைப்பு கீழே வந்து திருவள்ளுவர் எழுதியிருக்கார். நம்ம அன்னை வந்து ரொம்ப அற்புதமாக சொல்லுவார். அதாவது மணி என்ன சொல்றாரு அப்படின்னா மெனி பீப்புள் டு நாட் நோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் நீட் அண்ட் டிசையர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டிசையர் அப்படிங்கிறது வந்து அது வந்து விருப்பம். அந்த விருப்பம் இல்லாமல் வரவே இல்லை. ஒரு வாடகைகள் கொடுத்துட்டு வீட்டுல இருந்துட்டு போறோம், சொந்த வீடு தான் இருக்கணுமா, சொந்த வீடு தான் இருக்கணும் அப்படிங்கிறது அது ஒரு டிசையர். நீடு அப்படிங்கிறது என்ன, இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். சில பேர் வந்து 4 வீடு 5 வீடு 6 வீடு வீட்டுக்கு மேல வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ மதர் ரொம்ப அழகா வந்து she is explaining what is the difference between desire and need அப்படின்னு. அப்போ நம்ம வந்து நம்ம யோகால போய் அந்த யோகாவை கண்டினியூ பண்றதுக்கு என்னென்ன பேரஸ்ட் மினிமம் நெசசரியோ அது மட்டும் இருந்தா போதுங்க அப்படிங்கிறதுனாலதான் இந்த ப்ராஸ்பெரிட்டி டே போது மதர் வந்து இந்த மாதிரி யார் யாருக்கு என்ன தேவை அப்படிங்கிறது முதல்ல கொடுப்பா, லிஸ்ட் கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து ப்ராஸ்பெரிட்டி டே அன்னைக்கு வரதா. இப்போ இன்சிடென்ட்லி இந்த பகவான் வந்து சிந்தசிஸ் ஆஃப் யோகால வந்து ஒரு சாப்டர் 9 அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப அற்புதமான ஒரு சாப்டர். அதுல வந்து ஈக்குவாலிட்டி அண்ட் த அனிஹிலேஷன் ஆஃப் ஈகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான இது அவர் பகவான் வந்து இது பண்றாரு. அதாவது ஈக்குவாலிட்டினா சமதை, ஈகோன்னு அகங்காரம். இப்ப நமக்கு இருக்கிற துன்பம் எல்லாம் எதனால வர்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அகங்காரம் மமகாரம் அப்படிங்கிறதுனாலதான். சோ அந்த அகங்காரம் அப்படிங்கிறது வந்து அது இஸ் ஐ ஐ ஐ ஐ அப்படிங்கிறது. மமகாரம் அப்படிங்கிறது எனக்கு 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 அப்படிங்கிறது. இந்த இதை வந்து இந்த அன்னிகிலேஷன் ஆஃப் ஈகோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈகோ வந்து வேரோட சேர்த்து புடுங்கி எறியணும் அப்படின்னு சாவித்திரி ஒரு இடத்துல வரும், ஃப்ரம் ப்ளீடிங் இட்ஸ் ரூட். அந்த மாதிரி வந்து இந்த இதெல்லாம் நம்ம பற்றெல்லாம் வந்து அந்த வேரோட சேர்த்து பிடிச்சாங்கன்னா அப்பதான் இறைவனை அங்க கொண்டு வர முடியும் அப்படின்னு. நீங்க அந்த ஈக்குவாலிட்டி அந்த அனிஹிலேஷன் ஆஃப் ஈகோ அப்படிங்கிறது வந்து அதை படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா ஒரு 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழகா இருக்கின்றே போவார். ஸோ பார்ட் 1ல வந்து இந்த யாதனின் நீங்கிலான் நோதல் அதன் இளன் அப்படிங்கிறத வந்து எப்படி வந்து மதரும் பகவானும் வந்து அழகா வந்து நம்ம நீடெல்லாம் என்னங்கிறத ப்ராப்பரா தெரிஞ்சுட்டு டிசையர்னா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இந்த ஈகோல இருந்து தான் இது வருது அப்படிங்கிறாங்க, அதை பேரோட அறுத்துட்டு போடணும் அப்படின்னு சொல்றா. ஸோ பார்ட் 1ல வந்து ஐ ஹவ் டிஸ்கஸ்ட் அபவுட்
mother and Sri Aurobindo, how they insist on removing the desire and introducing only looking after the need alone அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. இப்போ நம்ம பார்ட் 2க்கு போறோம். நம்ம பார்ட் 2ல வந்து என்ன முக்கியமா நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இதே தலைப்பை பற்றிய ஃபர்தர் டிஸ்கஷன்ஸ் நம்ம பார்க்க போறோம். அன்னை அவர்கள் வந்து பிளே கிரவுண்ட்ல வந்து 3 சப்சிக்வெண்ட் இயர்ஸ், மேபி ஐ டோன்ட் ரிமெம்பர் இட் எக்ஸாக்ட்லி, 55, 56, 57 சம்திங் லைக் தட். அப்போ சாயந்தரம் வந்து 5ல இருந்து 6 மணி வரைக்கும் 1 hour ஃபுல்லா ஒரு வருஷம் முழுவதும். இட் ஸ்டார்டட் வித் அ ஃப்ரைடே. ஸோ ஈவினிங் 5 to 6 1 hour மதர் வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்து ரொம்ப அற்புதமான காமெண்ட்ரிஸ் ஆன் தம்மபதா அப்படிங்கிறத எடுத்து அதை பத்தி she went on discussing for 1 hour every evening 5 to 6. அந்த காமெண்ட்ரிஸ் ஆன் தம்மபதா பை மதர் அப்படி படிச்சு பாருங்க, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். 52 சாப்டர் இருக்கும். அது 52 வாரம் நடத்தினாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் மதர் என்ன பண்ணாங்க, people started asking very many doubts about the mother. பகவானோட மாத்ரு உபநிஷம் கபாலி சாஸ்திரியார் சொல்றாரு இல்லையா, அதை. அதனால நெக்ஸ்ட் இயர் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு ஃபார் 52 வீக்ஸ் மதர் வந்து கே 1 hour லெக்சர். அது ரொம்ப அற்புதமா த மதர் பை மதர் அப்படின்னு போட்டு அது ஒரு புஸ்தகமா வந்திருக்கு. ஸோ முதல் வருஷம் வந்து காமெண்ட்ரிஸ் ஆன் தம்மபதா, 2வது வருஷம் மதர் ஆன் த மதர். அப்புறம் 3ஆவது வருஷம் அவங்க வந்து ஒரு வருஷம் பகவான் ஒரு 533 தாட்ஸ் அண்ட் எஃபோரிசம்ஸ் சொல்லிட்டு எண்ணங்களும் தற்போத மின்னல்களும் அப்படின்னு சொல்லிட்டு 1913வது வருஷம் 513, அப்புறம் ஒரு அப்பெண்டிக்ஸ் ஒரு 8 சேர்த்து ரொம்ப அற்புதமா ஒரே வருஷத்துல எழுதியிருக்கிறார். ஸோ ஒரு வருஷம் முழுவதும் அந்த ஆன் தாட்ஸ் அண்ட் அப்போரிசம் அப்படிங்கிறத பத்தி இந்த மதர் வந்து அந்த ஒரு வருஷம் பேசினாங்க. அதுக்கு அப்புறமும் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு அப்புறம் பல சமயத்துல பேசிட்டாங்க. ஸோ அதுவுமே ஒரு அற்புதமான ஆன் தாட்ஸ் அண்ட் அப்போரிசம் பை தி மதர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இப்போ நம்ம டாபிக்கு போவோம். நம்ம டாபிக்கு ஒத்து வராப்புல இந்த காமெண்ட்ரிஸ் அண்ட் தம்மபதா அதுல வந்து மதர் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஒரு 10 சிம்பிளா ஒரு இதை சொன்னது தம்மபதாங்கிறது. மதர் வந்து 4 வருஷம் இதுல இருந்தாங்க இல்லையா, ஜப்பான்ல மெயின்லி வந்து புத்த மதம் தான். அங்க இந்த நம்ம புத்த மதம் வந்து ஜப்பான், சைனா, இது இது தாய்லாந்து, அங்க இந்தியா, திபெத் எல்லா இடத்துலயும் ஃபுல்லா பரவி இருந்தது. மதருக்கு வந்து நிறைய புத்த பிக்ஷுக்கள் அவங்க எல்லாம் வந்து மதரை வந்து பார்த்து இதெல்லாம் கூட பண்ணுவாங்க. அதுல ஒருத்தர் வந்து கிச்கான் நாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் வந்து மதரை அங்க பார்த்து அப்புறம் 1965ல மதரை இங்க வந்து பார்த்து இது பண்ணார். அவர் வந்து நம்ம கடந்த காலத்தை மறந்துடுங்கோ, எதிர்காலத்தை மறந்துடுங்கோ, இப்போ நம்ம என்ன பண்றோம் இதுல கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை கொண்டுவார். அவரோட வழி வந்தவர் வந்து இச்காட்டுலி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப அழகான புஸ்தகம் வந்து ஹவு டு லிவ் ஆன் தி பிரசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான புஸ்தகம் கூட போட்டுட்டார். இப்போ மதர் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு அதுல வந்து ஒரு இது ஒண்ணு வரும். என்னன்னா, எண்ணங்கள் நம்மளை நிகழ்வோல் பின்தொடர்கின்றன, எனவே எண்ணங்களை அடக்கியால். இதுதான் சிம்பிள் தம்மபதாவோட சூத்திரம் அப்படின்னு வச்சுக்கோங்க. என்ன சூத்திரம் அப்படின்னா, தாட்ஸ் ஆர் ஃபாலோவிங் அஸ் லைக் ஷேடோ, ஸோ மாஸ்டர் தி தாட்ஸ் அப்படின்னு சொல்லி இதுக்கு மதர் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, அவ்வளவு அற்புதமா இருக்கு. அதாவது பகவானோட வே ஆஃப் ரைட்டிங் அது இது அதெல்லாம் வேற, மதரோட வே ஆஃப் ரைட்டிங் அண்ட் எக்ஸ்பிளைனிங்லாம் அது வேற ஒரு இடத்துல. பகவான் வந்து எங்கேயோ இருப்பார். அப்பதான் ஒவ்வொரு கூட ஒருத்தர் கேட்டாரு, நீங்க எங்கேயோ இருக்கீங்க, நாங்க வந்து எப்படி அங்கேருந்து இங்கேருந்து எங்களால் வரக்கூட முடியாது அப்படின்னு ஒரு சாகர் கேட்டார். அப்போ பகவான் சொல்றாரு, அப்படின்னா நான் எங்கேயோ எல்லாம் இல்லை, நான் எங்கேயோ இருக்கேன், நான் கீழே இருக்கணுங்கிறதுலாம் இல்லை, நம்ம எல்லாம் ஒண்ணுதாங்கிற மாதிரி ஈவினிங் டாக்ஸ் அதுல வந்து சொல்லுவார். ஆனா மதர் வந்து எப்படின்னா ரொம்ப அழகா, அதுவும் மதர் வந்து ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அப்படியே அழகா எக்ஸாம்பிள் கொடுத்து அந்த எக்ஸாம்பிள் மூலமாக நமக்கு ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்ப மதர் வந்து சொல்றாங்க, எடுத்த கையோட எப்படி நம்ம வந்து எண்ணங்களை எல்லாம் மாஸ்டர் பண்ண முடியும், அடைச்சி ஆள முடியாது. அதனால உங்களுக்கு நான் வந்து 4 ஸ்டெப் போட்டு கொடுக்குறேன் அப்படின்றாங்க. ரொம்ப அழகான 4 ஸ்டெப்.
ஸோ அந்த ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து அதை பத்தி ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவங்க சொல்றாங்க, முதலாக நீங்க பண்ண வேண்டிய ஸ்டெப் என்ன அப்படின்னு அப்சர்வ். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்சர்வ் அப்படின்னா கவனி அப்படிங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு, என்ன அந்த விஷ்ணு பாஸ்கர் லிலி வந்து நம்ம பகவான் ஸ்ரீ அரவிந்தர்கிட்ட நீ எண்ணங்கள் வருவதை கவனி, அது அலை அலையா அப்படியே வரும், அதை வந்து உனக்குள்ள அலோவ் பண்ணாம நீ வந்து அதை அப்படியே தள்ளி விட்டுரு அப்படின்னு சொல்லி 3 நாள்ல வந்து பகவான் வந்து எண்ணங்கள்ல இருந்து விடுபட்டது வரும் இல்லையா, அது ஞாபகம் வரும். இப்ப மதர் வந்து ஒரு அழகா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க? லைக் எ விட்னஸ் அப்படின்னு. ஸோ சாட்சி பூதன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு சாட்சியா இருந்து உனக்கு வர்ற எண்ணங்கள்லாம் அப்படி பார்த்துட்டே இரு அப்படின்னா. அப்போ என்ன ஆகும்? வரிசையா எண்ணங்கள்லாம் வருது. மெடிடேஷன் உட்காரும் போதுதான் பர்டிகுலர்லி அதனாலதான் வந்து அவலம்பனான்னு நம்ம பகவான் சொல்லுவார். உன்னோட இஷ்ட தெய்வம் ஒண்ணு இருக்கா, அந்த இஷ்ட தெய்வத்தை நினைச்சுக்கோங்க அப்படின்னு. அந்த பழங்காலெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு அந்த விளக்குல அந்த தீபத்தை மட்டும் பார்த்துட்டே இருந்து மெதுவா கண்ணை மூடிக்காத, அரை கண்ணை மூடிட்டு அந்த மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணி அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ மதர் சொல்றாங்க, இஃப் யூ வாண்ட் யுவர் மாஸ்டர் யுவர் தாட்ஸ் which are following you like a shadow, first thing what you should do is like a witness you observe the thoughts அப்படின்னா. ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எண்ணங்கள் வருது பாருங்க, அதெல்லாம் பார்க்கணும். அப்புறம் 2வது அவங்க சொல்றாங்க, ரொம்ப அழகா சொல்றாங்க, அனலைஸ் அப்படின்னு. ஸோ அந்த முதல்ல அப்சர்வ் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து ஆஸ் அ விட்னஸ் நீ அப்சர்வ் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, இப்ப அந்த எண்ணங்கள்லாம் வருது இருக்கு இல்லையா, அந்த எண்ணங்களை எல்லாம் பிரித்து பாகுபடுத்தி பார் அப்படின்ற. எண்ணங்களை பிரித்து பாகுபடுத்தி பார் அப்படின்னா எது யார் மாதிரி அப்படின்னு சொல்லும் போது பியூட்டிஃபுல்லா ஒரு ஜட்ஜி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஸோ ஒரு ஜட்ஜி ஒருத்தட்ட கேஸ் ஒண்ணு வருது. அப்போ வாதி இந்த பக்கம் இருக்கிறார், பிரதிவாதி அந்த பக்கம் இருக்கிறார். அப்புறம் இந்த வாதியோட வக்கீல் இருக்காரு, அட்வொகேட்டு, கவுன்சில். அதே மாதிரி பிரதிவாதி அவரோட அட்வொகேட்டு, அவர் கவுன்சில் இருக்காரு. அப்புறம் இந்த வாதியோட அட்வொகேட் என்ன பண்ணுவார், இந்த வாதியோட சார்பா என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி இது பண்ணிட்டு பிரதிவாதி பக்கத்துல என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கோ அதை ஹைலைட் பண்ணிட்டு இருப்பார். பிரதிவாதி வச்சு சும்மா இருப்பாரா? அவர் வந்து பிரதிவாதியோட பக்கத்துல இருக்கிற அட்வான்டேஜஸ் எல்லாம் சொல்லிட்டு வாதி பக்கத்துல இருக்கிறதெல்லாம் இது பண்ணுவார். சோ மதர் சொல்றாங்க, சோ அலை அலையா வருது இல்லையா தாட்டு, அந்த தாட்டை வந்து எப்படி பாகுபடுத்தணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அனலைஸ் பண்ணணும்னா தாட்ஸ் விச் ஆர் லைக்லி டு ஹெல்ப் யூ, அதெல்லாம் பாசிட்டிவ் மென்டல் தாட்ஸ் அந்த பக்கம் போட்டு, தாட்ஸ் விச் வில் நாட் ஹெல்ப் யூ இன் யுவர் ப்ரோக்ரஸ் இன் த யோகா, அதெல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ், அதெல்லாம் இந்த மாதிரி பிரிச்சுக்கோ அப்படின்னா. ஸோ இஃப் யூ வாண்ட் டு மாஸ்டர் யுவர் தாட், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் யூ ஹேவ் டு அப்சர்வ் லைக் எ விட்னஸ். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னேன்னா, யூ ஹேவ் டு அனலைஸ் த தாட்ஸ் அண்ட் அதை பாகுபடுத்தணும் லைக் எ ஜட்ஜ் அப்படிங்கிறது பியூட்டிஃபுல்லா எக்ஸாம்பிள் சொல்றாங்க. அப்புறம் 3வதாக நீ என்ன பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க மதர், கண்ட்ரோல் அப்படின்ற. அப்போ இப்போ கண்ட்ரோல் அப்படிங்கிறதுக்கும் செக்யூரிட்டி அப்படிங்கிறவனை எக்ஸாம்பிளா கொடுக்குறாங்க. இப்பெல்லாம் வந்து கிரேட்டட் இது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பெங்களூர்ல ரொம்ப சர்வசாதாரணம். ஒரு 10 மாடி 15 மாடி 20 மாடி அந்த மாதிரி கட்டடம், ஒவ்வொரு மாடி ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் 3 அல்லது 2 தான் இருக்கும். அது 25 வரைக்கும் அதெல்லாம் கூட போகும். அது மாதிரி பார்க்கும்போது ஒரே இடத்துல என்டையர் இதை ஃபுல்லா கம்ப்ளீட்டா வெளியில ரைஸ் பண்ணிடுவாங்க, வால் எல்லாம் போட்டுட்டு ஃப்ரண்ட் வழியா தான் வர முடியும். அப்படி ஃப்ரண்ட் வழியா வரும்போது அங்க வந்து கார்டு செக்யூரிட்டி 2 பேர் இருப்பாங்க. நீங்க வந்த உடனே நீங்க யார் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போன் பண்ணி, இந்த மாதிரி ஒருத்தர் உங்க பேரை சொல்லி வராரு, நாங்க அலோவ் பண்ணலாமா அப்படின்னு சொன்னோம்னா அவர்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க உங்களுக்கு இஷ்டம் இருந்தா அவர் வரலாம், இல்லாட்டி இல்ல இல்ல நீங்க வாங்க எங்க வீட்டுக்கு அறுபது இல்ல நீங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சிடலாம். அந்த மாதிரி மதர் சொல்ற கண்ட்ரோல் யுவர் தாட்ஸ். எப்படி? தாட்ஸ் விச் ஆர் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ இன் யுவர் ப்ரோக்ரஸ் தள்ளி விட்டுடு, தூரத்திலேயே தள்ளி விட்டுடு, உள்ளுக்குள்ளேயே வர விடாது. எப்படி ஒரு செக்யூரிட்டி கிரேட்டர் கம்யூனிட்டிக்குள்ள உள்ளேயே அலோவ் பண்ண மாட்டானோ, அதே மாதிரி தாட்ஸ் விச் ஆர் ஃபேவரபிள் ஃபார் யுவர் கோல் அதை மட்டும் நீ அலோவ் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முதல் ஸ்டெப் அப்சர்வ் லைக் எ விட்னஸ், 2வது ஸ்டெப் அனலைஸ் லைக் எ ஜட்ஜ்,
மூணாவது ஸ்டெப்பு கண்ட்ரோல். பக்கத்திலேயே வர விடாது, பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டும் வர சொல்லிடுங்க. நவ் யூ கம் டு த ஃபோர்த் மாஸ்டர். இதை நீ ஓவர் நைட் எல்லாம் பண்ண முடியாது இல்லையா? அதனால உனக்கு உன்னோட எய்முக்கு ஏத்தாப்புல ஒரு காலம் வரையறையை பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ப்ரொசீட் பண்ணி ஃபைனலி a stage will come that you would have really mastered your thoughts in such a way that the only shadow that comes after you is which is going along with what you have decided. ஸோ இப்போ நம்ம தலைப்புக்கு வரும்போது யாதனின் யாதனின் நீங்கிலான் நோதல் அரணின் அரணின் இளன். மதர் சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க எப்படி ஒரு பொருள் காஃபி மேல இருக்கிற ஆசையோ இல்ல மற்ற பொருள்கள் மேல இருக்கிற ஆசையோ அது ஒரு இம்ப்ளிமெண்டா இருக்குதோ, அதே மாதிரி விஷயங்களும் முக்கியம். அப்படி பார்க்கும்போது எண்ணங்கள், மேன் அப்படிங்கிறவன் மனசு படைத்தவன் தானே மேன். மனுஷங்கிறவன் மனசு உடையவன். விலங்குகள் அதுக்கெல்லாம் கிடையாது, நமக்கு தானே இந்த மனசு இருக்கு. அதைத்தான் பகவான் எப்படி எல்லாம் பிரிச்சு அப்புறம் ஓவர் மைண்ட் கான்சியஸ்னஸ் அவருக்கு கிருஷ்ணர் இறங்கினது. அதுக்கப்புறம் 1950 சுப்ராமெண்டல் கான்சியஸே இறக்கினார் இல்லையா? அந்த மாதிரி சொல்லிட்டு இப்போ மதர் அதான் ரொம்ப அற்புதமா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த இது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த காமெண்ட்ரிஸ் அண்ட் தர்மபதால இந்த பர்டிகுலர் ஒரு பானை சோத்துக்கு ஒரு இதா சொல்லியிருக்கு. ஒரு பழைய விஷயம் ஒண்ணு பாத்தீங்கன்னா, பகவான் 1910 வந்தார் ஒழியோ, அவரு கூடவே அவர் அந்த 4 பேர் எல்லாம் உங்களுக்கு தெரியும், யாரு அவரை வரவேற்றாலும் தெரியும். 11வது வருஷம் 1911 நளினகாந்த குப்தா ஜெயில் 1 வருஷம் போட்டாங்க அவரை. அவரு வந்தாரு, அவரும் சேர்ந்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வாரா அவங்க எல்லாம் அப்புறம் இப்படி இருந்தது இல்லையா? அப்போ ஒவ்வொரு மாசமும் 1ஆம் தேதி என்ன பண்ணுவாங்க, ஒரு லிஸ்ட் கொண்டு பகவான்கிட்ட காமிச்சிட்டு இதெல்லாம் நாங்க வாங்க போறோம் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் கொடுப்பாங்க. பகவான் அதை பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிடுவார். ஒரு தடவை என்ன பண்ணாரு, வாட் இஸ் திஸ் அப்படின்னு போட்டோம், சிகார் அப்படின்னு போட்டோம். அவங்க சொல்றாங்க, பவ்யமா சொல்றாங்க, நீங்க சூட்டு பிடிப்பீங்களே சிகரெட்டு அப்படின்னு சொல்லி. பகவான் ஒரு நிமிஷம் அப்படி யோசிச்சார், பேனா எடுத்தார், இந்த சிகாருங்கிறத அடிச்சுட்டாரு, அவ்வளவுதான் அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் நெவர் ஸ்மோக் எடுத்தார். அவர் அந்த லண்டன்ல இருந்தபோது இது பண்ணது, அதுக்கப்புறம் பரோடால இருக்கும்போது, அதுக்கப்புறம் கல்கத்தால, அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில அந்த பர்டிகுலர் இதுல இந்த சிகார்னு போட்டிருந்து பாருங்க, அதை அடிச்சதுக்கு அப்புறம் he never touched. அதே மாதிரிதான் கவாலி சாஸ்திரியார் கூட அப்பேற்பட்ட ஒருவர் கொடி போடுவார். அவர் இங்க மதர் உடனே பார்த்து இதெல்லாம் வந்த உடனே டக்குன்னு அப்படியே அவரு அந்த மாதிரி விட்டுட்டாரு. இதெல்லாம் ஹேபிட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம். எண்ணங்கள் அப்படி சொல்ல முடியுமோ? முடியாது இல்லையா? அதனாலதான் மதர் எப்படி இந்த அற்புதமாக எண்ணங்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கறத ரொம்ப அது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. படிச்சு பாருங்க. இப்ப 3வது பாட்டுக்கு போயிடும். ஸோ 3வது பாட்டுக்கு அன்னைகிட்ட அரவிந்தர்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் பகவான் ரமணர்கிட்ட கொஞ்சம் போயிட்டு அதுக்கப்புறம் அன்னை அரவிந்தர்கிட்ட. பகவான் ரமண மகிழ்ச்சியை பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியும். திருவண்ணாமலையில 14 வயசுல வந்தவர். 1950 பிப்ரவரி வரைக்கும். பகவான் டிசம்பர், பிப்ரவரி. ஸோ அங்கதான் இருந்தாரு. அவரோட அருள் பார்வையினால ஆட்பட்டு நிறைய பேர் எல்லாம் வாழ்க்கையை சிறந்துட்டு அங்க வந்தவர். அதுல ஒருத்தருக்கு குஞ்சு சுவாமிகள்னு பேரு. இந்த குஞ்சு சுவாமிகள் கேரளால இருந்து வந்தார். வெரி ஃபர்ஸ்ட் இதுலயே படிச்சு முடிச்சோன்னா அப்படியே பிரமிச்சு போயிட்டு he just forgot his entire other life. இங்கே இருந்துட்டாரு. நிறைய பேர் அப்படி இருப்பா, அது மாதிரி இவரு இருந்துட்டாரு. இவருக்கு என்னன்னா இந்த ஒன்னும் பேசவும் மாட்டேங்கிறாரு, என்னமே பண்ண மாட்டேங்கிறாரு. ஆனா இவர் பெரிய யோசி, பெரிய எல்லா கலைகளும் தெரிஞ்சவர் அப்படின்னு நினைச்சுட்டு ஒருவேளை இவர் ரசவாதி எல்லாம் கூட இவருக்கு தெரியுமோ அப்படின்லாம் நினைச்சுட்டுலாம் நினைக்கிறாரு. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணிட்டு காலையில ரமண மகரிஷி அப்படியே வெளியில கிளம்பி போனார், கொல்ல பக்கம் போனார். உடனே இவரும் ஆட்சியை பின்னாடியே அவர் தெரியாம போவோம்னு சொல்லிட்டு அவர் அங்க போன உடனே இவர் பின்னாடி இருந்து என்ன பண்றாருன்னு ரமண மகரிஷி என்ன பண்ணாரு, 3 செங்கலை எடுத்தார். அந்த 3 செங்கலையும் எடுத்து அதை முக்கோணமா அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் விறகு சிராயி அதெல்லாம் எடுத்து அதை வச்சுட்டு அதுல தீ எடுத்து வச்சு அது எரிய ஆரம்பிச்ச உடனே ஒரு பாத்திரம் ஒன்று வச்சு
அதுல வெள்ளையா ஏதோ ஒரு திரவத்தமாக ஊட்டினார். உடனே இவர் குஞ்சுசாமி வந்து, ஓ ஒருவேளை இவர் ரசவாதத்துக்கு அடிமைப்பட்டவரோ அப்படின்னு ஒரு அவருக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தா கூட என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் பார்ப்போம் அப்படிங்கும்போது, அந்த இது வந்து மாவெல்லாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு பாத்திரத்துல வந்து அந்த இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதை வந்து தண்ணி எல்லாம் ஊற்றி இது பண்ணி அதை ஆற பண்ணார். இப்ப பார்த்துட்டு இருக்காரு குஞ்சுசாமி என்னன்னு. அப்ப வந்து பகவான் என்ன பண்றாரு, திரும்பி ஒரு கூடை ஒண்ணு கவுத்துட்டு இருந்தது, அந்த கூடையை எடுத்து இப்படி போட்டாரு. 4 சின்ன நாய் குஞ்சு, குட்டி நாய், நாய் குஞ்சு குடுகுடுன்னு ஓடி வந்தது. உடனே அவனை குஞ்சு அதை பிடிடா குடுறா அப்படின்றாரு. உடனே ஒரு ஓடி வந்து அந்த நாளையும் பிடிச்சிட்டாரு. பிடிச்சிட்டு இந்த பாரு, அதுக்கு கஞ்சி காய்ச்சி வச்சிருக்கேன், ஒரே சமயத்துல 4 விழுந்ததுன்னா ஒண்ணு மேல ஒண்ணு விழுந்ததுன்னா எதுவும் சாப்பிட முடியாது, நீ அதனால ஒவ்வொன்றா என்ன விடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் குஞ்சுசாமி ஒவ்வொரு நாய்க்குட்டியா விட விட அது ஓடி போகும். பகவான் அதை ஹெல்ப் பண்ணி ரமணர் இது பண்ணி அதை சாப்பிட்டு எல்லாம் பண்ணி இது பண்ணுவார். இப்போதான் அவர் குஞ்சுசாமி பிறந்தது, ஒரு நாய்க்குட்டி மேல இவ்வளவு தயெல்லாம் வச்சிருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஃபர்தர் அட்வைஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதாவது அட்வைஸ் பண்ணணும்னு பண்றது இல்ல. அப்போ வந்து பகவான் வந்து இந்த மாதிரி ஆன்மீக வாழ்க்கையை வாழ்றதுக்கு 4 தேவை அப்படிங்கறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றார். அதுல முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நித்திய வஸ்து விவேகம். எது நிலையானது, எது நிலை இல்லாதது அப்படிங்கிறத அறிஞ்சு, நிலையானது ஒன்னே ஒண்ணுதான், நம்ம ஆன்மா ஒண்ணுதான். அதனாலதான் அவர் என்ன சொல்லுவார், நான் யாருன்னு கேட்டு நேத்தி போன தடவையே நம்ம அதை பத்தி எல்லாம் பார்த்துட்டோம். சோ அந்த மாதிரி எது நித்தியமானது, எது அநித்தியமானது. நித்தியமானது நம்முடைய ஆன்மா ஒண்ணுதான். சோ அதைத்தான் இது பண்ணணும். அந்த முதல்ல அந்த விவேகம், நம்ம மதர் சொல்றாங்க இல்லையா, அனலைஸ் அப்படின்னு, அந்த மாதிரி அந்த விவேகம் வேணும். அப்புறம் 2வது இகமுத்திர பல போக விராகம். இகமுத்திர பல போக விகாரம் அப்படின்னா, விராகம்னா பற்றின்மை, உலகப் பொருளின் மீது பற்று இல்லாம இருக்கணும். அதைத்தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். யாதனின் நீங்கிலான் நோதல் அதனின் இளன்னு சொல்லிட்டு அதைத்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதையேதான் இந்த திருமூலர் வந்து அற்றது பட்டணி உற்றது வீடுன்னு ரொம்ப அழகா அவரும் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் 3வதாக சமாதி சட்க சம்பத்தி, சமம் தமம் யோகம் போக, 6 முக்கியமான விஷயங்கள். இதை பத்தியும் போனதுன்னு நம்ம பார்த்தோம். எப்படி பகவான் வந்து இந்த சிந்தசிஸ் ஆஃப் யோகாலேயே சமாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் கம்ப்ளீட்டா எழுதி, நம்ம பூரண யோகத்துல அதோட ரோல் என்ன, அது ஒய் வி ஆர் நாட் வெரி பர்டிகுலர் அபவுட் திஸ் அப்படிங்கிறத நம்ம போன தடவையே பார்த்துட்டோம். 3வது. அப்புறம் 4வது வந்து முமுட்சத்துவம் அப்படின்னா, ஆன்ம முழு ஞானம் பெறணும், வி ஹாவ் டு ரீச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவர். ஸோ இப்போ ரமண மகர்ஷிகள் பத்தி எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, ரமண மகர்ஷிகள் வந்து அந்த உங்களுக்கு அந்த குரங்கு, ஆடு, மாடு, இது மயில், எல்லா எல்லா மிருகங்களின் மீதும் எல்லாமே அப்படி ஒரு லக்ஷ்மிங்கிற ஒரு பசுக்கு அந்த திருவண்ணாமலையில வந்து அந்த லக்ஷ்மி இறந்து போனதுக்கு அப்புறம் அது அது விழா முதற்கொண்டு எடுத்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அதே மாதிரிதான் நம்மளுடைய பகவான் அரவிந்தரும் நம்ம அன்னை அவர்களும் வந்து ரொம்ப எல்லா அனிமல்ஸ் மேலையும், இப்போ எங்கிட்ட இருக்கிற ஆத்மாதான் அந்த அனிமல்ஸ்லயும் இருக்குது. இன்னும் ஒரு படி மேல போய் அரவிந்தரும் சரி அன்னையும் சொல்றாங்க, அசேதன பொருட்களை கூட there is ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு, you have no right if you do not handle the things properly அப்படின்னு சொல்லிட்டு கடிஞ்சே சொல்லுவாங்க அவங்க இல்லையா. அது ஒரு ஆல் கிரியேச்சர்ஸ் கிரேட் அண்ட் ஸ்மால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான புஸ்தகம் ஒண்ணு அரவிந்தோ சொசைட்டி ஆர்ஓ பப்ளிகேஷன்ஸ் கீழே வந்து வெளியிட்டு இருக்கிறது. அந்த அதுல வந்து எப்படி பகவானும் சரி அன்னையும் சரி எப்படி மிருகங்கள் மேல எல்லாம் எவ்வளவு பக்தி கொண்டிருந்தாங்க ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதுக்கெல்லாம் பத்தி இந்த புஸ்தகம் வந்து மார்வலஸ் புஸ்தகம். அது வந்து நீங்க படிச்சு பாருங்க. அது எப்படி அரவிந்தரும் அன்னையும் வந்து இது பண்ணாங்க. டைம் இருக்கிறதுனால ஒரு அற்புதமான ஒரு இன்சிடென்ட் வந்து அவர் அமல் கிரண் வந்து அவர் கொடுக்குறாரு. அவரு அமல் கிரண் வந்து அவரும் ஒரே ஒரு ஃபுல் சாப்டர் வந்து இந்த மதர்ஸ் அண்ட் ஸ்ரீ அரவிந்தோஸ் வே ஆஃப் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் லைட் அண்ட் டிலைட் அப்படின்னு சொல்லிட்டு ரீகலெக்ஷன் ஆஃப் லைஃப் தி மதர் அப்படின்னு சொல்லிட்டு கேடி சேத்தனன் அவரோட ஒரிஜினல் பேரு. அவர் வந்து இந்த அமல் கிரண் அப்படிங்கிற பகவான் தான் அவருக்கு குற்றமற்ற இதுன்னு சொல்லி கொடுத்தாரு. அவர் ஒரு அற்புதமான இன்சிடென்ட் ஒண்ணு
இதுல ரெக்கார்ட் பண்றாங்க. அது ரொம்ப அற்புதமான இருக்குது. 30ஸ்ல வந்து 1930ஸ்ல வந்து அவர் வந்து தன்னோட மனைவியும் கூட்டிட்டு அங்க வரார், வந்து இது பண்றார். பின்னாடி தான் அவர் வந்து ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் செட்டில் ஆனது. அது வேற கதை அது. அப்ப அவர் சொல்றார், இந்த மாதிரி மதர் வந்து பூனை மேல அவ்வளவு பிரியம். இங்க கிக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன புஸ்தகம் கூட வந்துட்டு படிச்சிருக்கீங்க. மதர் வந்து பிச்சூன் அப்படின்னு ஒரு பூனைக்கு பேர் வச்சார். பிச்சூன் அப்படின்னு ஒரு பூனைக்கு பேர் வச்சார். அது பொன் பூனை அது. ஸோ அந்த பூனை வந்து கழுவி கொடுத்து இதெல்லாம் பண்ணி இருக்கும்போது ஒரு பூனை வந்து என்ன பண்ணும், மதர் வந்து மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்ச உடனே சாதனைகளுக்கு முன்னாடி அது வந்து முன்னாடி வந்து அது உட்காந்து மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதை பத்திலாம் கூட நீங்க படிச்சிருக்கீங்க. இந்த பிச்சுங்கிற பூனை என்ன பண்ணிட்டு 2 பெண் குட்டிகளை படுத்து. ஸோ அதுக்கு மதர் வந்து ஒருக்கு பிங்க் நோஸ்ன்னு பேர் வச்சார், இன்னொன்னுக்கு வந்து பிளாக் நோஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஸோ அந்த 2 பூனை குட்டிகளும் பெருசாயிட்டு எல்லாம் என்ன பண்ணுது, அந்த ஒரு சாதகி லலிதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பெட்டெல்லாம் நாசம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இதெல்லாம் மதர் வந்து மதர்கிட்ட அவ கம்ப்ளைண்ட் எல்லாம் கூட பண்றாரு. அதெல்லாம் இல்ல பரவாயில்ல போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணுவா. ஸோ இந்த பிங்க் நோஸ் என்ன பண்ணிட்டு ஒரு நாள் அதெல்லாம் தெரியல, அவ வந்து அப்படி அது வெளியில வந்து அப்படி போகும்போது நான் சொல்றது வந்து 1930ஸ்ல நடந்தது பாண்டிச்சேரியில. அப்போ வந்து அவர் அமெரிக்கன் எழுதுறாரு, இந்த மாதிரி இந்த நரிக்குறவர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் பீப்புள் அது. அதுல வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்களாம், அந்த இடம் வந்து பெரிய ஒரு நீளமா ஒரு வால் மாதிரி, வால் இல்ல அப்படி வளைஞ்சு போய் இருக்க மாதிரி இருக்கும். அது முனையில வந்து ஒரு ஹூக்கு மாதிரி இருக்குமா. அவங்களுக்கு வந்து பூனையோட மாம்சம்னா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து எதேச்சியா பாவம் இந்த பிங்க் நோஸ் வந்து அப்படி போன உடனே டக்குன்னு அப்படி விட்டு வயிற்ற கீறிட்டாங்க. அதுக்குள்ள அந்த இது தப்பிச்சு ஓடி வந்துருச்சு. ஓடி வந்துட்டு அவரு அமல்கிரனும் வனும் லைட்டாவும் சேர்ந்து என்னடா காரணமே போனீங்க அப்படின்னு சொல்லி தேடி தேடி வரா. அது பாவம் ஒரு எங்கேயோ ஒரு புதருக்குள்ள ஒளிஞ்சிருந்து இது பண்ணி உடனே என்ன பண்ணிட்டாங்க அவங்க, ஐயோ அப்படிங்கிற வயிற்றுல இருந்து ரத்தம் கொட்டின்னு இருக்கு அதெல்லாம். உடனே பத்திரமா அதை அப்படியே எடுத்துன்னு வந்து அவங்க வந்து மதத்தை காமிச்சு இது பண்ணி இந்த மாதிரி எடுத்துட்டாங்க. உடனே மதம் என்ன பண்றாங்க, அதை பார்த்துட்டு இது பண்ணிட்டு இந்த மாதிரி டாக்டர் ராஜாங்கத்தை கூப்பிட்டு வந்து அதை முதல்ல அதை அனஸ்தடைஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து டெச்சில சொல்லிடுவார். டாக்டர் ராஜாங்கம் வந்து அவர் 1920ஸ்லயே வந்துட்டார். அவர் எம்பிபிஎஸ் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல படிச்சு இது பண்ணவர். இங்க ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் வந்துட்டார் அவருக்கு. உடனே அவர் வந்து என்ன பண்றாரு, குளோரின் அந்த என்ன அந்த பிக்கு அந்த பிங்க் நோஸ் எடுத்துட்டு போய் அதுக்கு வந்து அந்த மாதிரி குளோரின் நாயா இருந்ததுன்னா அந்த இடுப்பு இந்த ஒரு ஊசி போட்டு அனஸ்தடைஸ் பண்ணலாம், கை காலை பிடிச்சி இது பண்ணி. பூனையை அந்த மாதிரி பண்ணவே முடியாது. இந்த ஒன்லி வே டு அனஸ்தடைஸ் பூனை வந்து பை யூசிங் திஸ் குளோரின் அந்த இதை வச்சுதான் இது பண்றது. அது ரொம்ப ரெசிஸ்ட் பண்ணது. அப்புறம் ஒரு வழியா இது பண்ணி அனஸ்தடைஸ் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உடனே டாக்டர் ராஜாங்கம் வந்து இந்த இன்ட்ரெஸ்டிங் எல்லாம் உள்ள தள்ளி, நல்ல வேலையா அதுல எல்லாம் ஒன்றும் இது இல்லை, அதை உள்ள தள்ளி இது பண்ணி அதுக்கப்புறம் அந்த மேல ஒரு பெரிட்டோனியல் சாக்னு ஒண்ணு இருக்கும், அதை குடிச்சதுக்கு அப்புறம் அதையும் தைச்சிட்டு மேல இருக்கிற அந்த இதையும் அழகா தைச்சு முடிச்சுட்டு இது பண்ணிட்டாரு அவர். ஆனா அந்த பூனை வந்து 1 or 2 days கழிச்சு அது இறந்து போயிடுச்சு. அப்புறம் இறக்குறதுக்கு முன்னாடி வந்து மதுரை பார்த்துட்டு மதுரை அப்படியே கண்ணையே பார்த்துட்டு அப்படி இறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு மதர் சொல்றாங்க, டு யூ நோ வாட் இஸ் ரீசன் ஒய் திஸ் கேட் டைட் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சொல்றாங்க. அவ வந்து இந்த மாதிரி லைட்டா வந்து எப்பொழுதும் என் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பா, இந்த பிங்க் நோஸ் பத்தி இது பண்ணி பெட் எல்லாம் இது பண்றது இதெல்லாம் பாழாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் வந்து பரவாயில்ல நம்ம போட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கேன். இந்த லலிதா வந்து வேற ஒரு இதுக்கு போக போறா அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் அடிபடுறது. நீங்க வந்து ஒண்ணு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு மதர் சொல்றா, எவ்ரி ரேஸ் ஹஸ் காட் இட்ஸ் ஓன் அடாப்டபிலிட்டி அண்ட் சென்சஸ் அண்ட் ஆல். அது மாதிரி இந்த கேட் ரேஸ்ல வந்து யாரு நம்மளோட அன்பு செலுத்துறா, யார் நம்மளை வந்து ஒரு வெறுப்போட இருக்கா அப்படிங்கிறது அது கேட்டுக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அது வந்து இவ வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணது, அதுக்கப்புறம் வந்து அவ வேற எதுக்கு போறா அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சதுனால, இன்ஸ்பைட் ஆஃப் மை ஆஃபரிங் ஹெல்ப், இன்ஸ்பைட் ஆஃப் டாக்டர் ராஜாங்கம் அவர் சொன்னார், இந்த மாதிரி அனஸ்தடிஸ் சொல்லும்போது ஓவரா போயிட்டோ என்னமோ போய் அதனால இருந்திருக்கும் அப்படின்லாம் சொன்னாரு. ஆக்சுவல் ரீசன் இஸ் when you love an animal it will love you back. ஸோ இந்த அற்புதமா இன்னும் நிறைய எழுதியிருக்கிறாரு அந்த இதுல. அதே மாதிரி பகவானை பத்தியும் எழுதியிருக்காரு. பகவானும் அப்படி ஒரு இது மேல பிரியமா அதெல்லாம் வச்சுருப்பாராம் அது. ஸோ இந்த
பர்டிகுலர் முதல்ல வந்து பார்ட் ஏல வந்து வி டிஸ்கஸ்ட் அபவுட் வேரியஸ் ஹேபிட்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். எப்படி அதுல இருந்து வெளியில வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நோ லாங்கர் இட்ஸ் கோயிங் டு டிஸ்டர்ப் பண்ணு. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து மதர் வந்து என்ன பத்தி நம்ம 2வது சாப்டர்ல வந்து எப்படி ஹவு டு அனலைஸ் தாட்ஸ் அதெல்லாம் அப்படின்னு சொன்னோம். அதுல வந்து நம்ம மதர் சொன்னாங்க இல்லையா, அப்சர்வ், அனலைஸ், கண்ட்ரோல், மாஸ்டர் அப்படின்னு. அது வந்து நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன். அப்கோர்ஸ் இது கொஞ்சம் என்ன கேலி பண்ணாதீங்க, இப்ப பார்த்தாலும் சினிமா பத்தியே சொல்லிட்டு இருக்காங்க சொல்லிட்டு அப்படின்னு. ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி முதல்வன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் டைரக்டர் சங்கர் எடுக்கிறாங்க. அந்த முதல்வன்கிற படத்தோட குயின்டெசன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, ஹீரோ அர்ஜுன் அப்படிங்கிறதான் வந்து ஒரு நாள் முழுவதும் ஹி வில் ஆக்ட் அஸ் அ சீஃப் மினிஸ்டர், அதை பேஸ் பண்ணி அந்த மாதிரி. ஸோ ஒன் டே ஆக்டிங் சீஃப் மினிஸ்டர் யாரு, இந்த அர்ஜுன். அப்போ ஒன் டே ஓ அப்சர்வ், ஆக்டிங் ஏ அனலைஸ், சி கண்ட்ரோல், எம் மாஸ்டர். இது மதர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்க பாடம். அதனால எப்படி நம்ம வந்து அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் மாஸ்டர் பண்ணாம அவர் சொன்னாலோ, இந்த 3வது பார்ட், இந்த பார்ட்ல நம்ம வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா, ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய ஹேபிட்ஸ், நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை, இது எல்லாவற்றையுமே ஆன்மீக நோக்கில போய் திருப்பணும் அப்படிங்கிறது தான் பகவான் ரமணரும் சரி, நம்ம பகவானும் சரி, நம்ம அன்னையும் சரி, ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சா, சாரதா தேவி, எல்லாருமே, சுவாமி விவேகானந்தர், எல்லாமே இன்னொரு உயிரை வந்து நேசிக்கிறது அப்படிங்கிறது தான் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். இந்த இடத்துல வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சம் எகைன் அவுட் ஆஃப் தி சப்ஜெக்ட் வராப்புல இருக்கும். ஆனா மறுபடியும் சப்ஜெக்ட் வந்துடுறேன். என்ன அப்படின்னா, நம்ம சாஸ்திரத்துல வந்து நம்ம பண்ண வேண்டிய கர்மாக்களை 3ஆ பிரிச்சிருக்கு. ஒண்ணு வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நித்திய கர்மா அப்படின்னு. இன்னொன்னு வந்து நைநித்திய கர்மா அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்கு. 3ஆவதாக காமியார்த்த கர்மா அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்கு. ஸோ சாஸ்திரம் வந்து நம்ம ஒரு நாளைக்கு செய்ய வேண்டியதை வந்து 3ஆ பிரிச்சு நித்திய கர்மா, நைநித்திய கர்மா, காமியார்த்த கர்மான்னு பிரிச்சிருக்கு. அப்ப நித்திய கர்மான்னா என்ன, 3 வேலையும் சந்தியாவந்தனம் பண்ணணும். காலையில, சாயந்தரம், மத்தியானம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தியாவந்தனம் 3 வேலையும் பண்ணணும். அப்புறம் வந்து இந்த மாதிரி ருத்ரம், சமகம், ஸ்ரீ சுத்தம், புருஷ சுத்தம், விஷ்ணு சுத்தம், அப்புறம் இந்த இது அது, அப்புறம் வந்து நாலாயதி, அப்புறம் திருவாசகம், இதெல்லாம் வந்து குறிப்பிட்ட அவர் வச்சுட்டு அதை வந்து இது பண்ணணும் அப்படின்னு. இந்த மாதிரி வேரியஸ் இதெல்லாம் ஒரு நாளைக்கு நம்ம இதெல்லாம் மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கிறதுக்கு வந்து அது டெய்லி பண்ண வேண்டிய நித்திய கர்மா அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்புறம் நைநித்திய கர்மா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு வந்து ஒரு மாசத்துல வந்து என்னன்னைக்கு அமாவாசை வருதோ அன்னைக்கு அமாவாசைக்கு அன்னைக்கு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி மாசப்பிறப்பு வரும்போது அந்த மாதிரி மாசப்பிறக்கும் போது அந்த மாதிரி பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணணும், எள்ளும் தண்ணியும் ஒழிச்சு கொடுத்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வருஷத்துல வந்து அம்மாவோட தோஷம் சாதம் எப்போ வருது, அப்பாவோட தோஷம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து நைமித்திய கர்மான்னு. திஸ் இஸ் ஆல்சோ மேண்டேட்ரி ஒன்லி. ஸோ நித்திய கர்மா ஒரு நாளைக்கு பண்ண வேண்டியது மேண்டேட்ரி. நைமித்திய கர்மா ஒன்ஸ் அது எப்போ இது ஷெட்யூல்டா அது பிரகாரம் பண்ணது. 3ஆவது வந்து ஆப்ளிகேட்டரிங்கிறது தான் காமியார்த்த கர்மா. ஸோ காமியார்த்த கர்மா இட்ஸ் நாட் மேண்டேட்ரி, ஆப்ளிகேட்டரி. உதாரணத்துக்கு ஏகாதசி வருது அப்படின்னா, ஏகாதசி அன்னைக்கு சில பேர் வந்து நிஸ்ஜலம் உபாவாசம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில இருந்து நைட் வரைக்கும் தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க, அப்படிலாம் இது இருப்பாங்க. சில பேர் வந்து பால் பழம் அதை மட்டும் சாப்பிடுவாங்க. சில பேர் வந்து அரிசியை உடைச்சிட்டு இதை மாதிரி பண்ணிக்க அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ஒவ்வொரு சிரவண நட்சத்திரம் போது வந்து உப்பு இல்லாம சாப்பிடுறது. அப்புறம் நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் ஒவ்வொரு ஃப்ரைடேயும் வந்து அவங்க வந்து புளி இல்லாம சாப்பிடுவாங்க. அவங்க டேரி விரதம் அது அப்படின்னு சொல்லிட்டு மாதாவி ஜெய மாதாவின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் காமியார்த்த கர்மான்னு இது வந்து சாஸ்திரம் சொல்லுது. ஸோ இந்த இதையே நான் இங்க கொண்டு வந்து சொல்றேன் அப்படின்னு நினைக்கிறேன். நமக்கும் இந்த மாதிரி 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் நித்திய கர்மா. நித்திய கர்மா அப்படிங்கிறது நான் சொல்றது, நான் இப்ப கொடுக்க போற எக்ஸ்பிளனேஷன் என்னோட எக்ஸ்பிளேஷன், நான் பண்ணிட்டு இருக்கிறது அதைத்தான் சொல்றேன். அப்படின்னா சாவித்ரி, லைஃப் டிவைன்,
சிந்தசிஸ் ஆஃப் யோகா த மதர். இதுல வந்து லைஃப் டிவைன் அப்படிங்கிறது தான் எப்படி வந்து பகவானோட பூர்ண யோகத்தை அதுல புரிஞ்சு வச்சிருக்கிறாரு, அது தியரி. சிந்தசிஸ் ஆஃப் யோகா அப்படிங்கிறது வந்து இந்த லைஃப் டிவைன்ங்கிறது தியரி, சிந்தசிஸ் ஆஃப் யோகா அப்படிங்கிறது பிராக்டிக்கல். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி அன்னிஹிலேஷன் ஆஃப் யோகா, ஈக்வானிமிட்டி அண்ட் அன்னிஹிலேஷன் ஆஃப் ஈகோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த மாதிரி சிந்தசிஸ் ஆஃப் யோகா இஸ் பிராக்டிக்கல். இப்ப நம்ம வந்து இந்த ஆசிடையும் இந்த சால்ட்டையும் சேர்த்தா இந்த கேஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கெமிஸ்ட்ரி கிளாஸ் படிக்கிறோம். அப்புறம் லேபுக்கு போறோம், லேப்ல போய் அதை மாதிரி கொண்டு வந்து அப்புறம் கேட்டலிஸ்ட்னா என்னன்னா அது கொஞ்சம் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை போட்டீங்கன்னா அந்த ஆக்சிடென்ட் ரொம்ப குயிக் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்றோம் அந்த மாதிரி. ஸோ நமக்கு வந்து நித்திய கர்மால இந்த லைஃப் டிவைன் அப்படிங்கிறது சிந்தசிஸ் ஆஃப் யோகாங்கிறது. அப்புறம் சாவித்ரி அப்படிங்கிறது பகவான் வந்து 50 வருஷமா எழுதி தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் பொயட்டிகளா கொடுத்த ஒரு அதி அற்புதமானது. அன்னை அவர் சொல்றார், இந்த மாதிரி சாவித்திரியை புரிஞ்சுன்றது 2 பேர் தான், ஒன்னு அரவிந்தர் இன்னொன்னு நான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சொல்றாங்க, என்னோட அனுபவங்கள் எல்லாம் முதல் நாள் நைட்டு நான் அவர் பேசிக்கும் போது அவர் வந்து சொல்லுவார், இந்த மாதிரி மறுநாள் பார்த்தா சாவித்திரியில அதெல்லாம் வந்து எனக்கு என்னென்ன அனுபவம் இருந்தோ அதெல்லாம் சாவித்திரியில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்புறம் வந்து மதர் அப்படிங்கிறது அது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். எப்படி 1926 அரவிந்தத்தை அந்த கான்சியஸ் தெரிஞ்சின அப்புறம் மதத்தை பொறுப்பை ஒப்படைச்சிட்டு அப்போ வந்து அதுக்கப்புறம் மதர் யாரு அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றதுக்காண்டி வந்த புஸ்தகம் தான் இந்த மாத்ரு உபனிஷதமும் கபாலி சாஸ்திரியா சொல்லக்கூடியது. ஸோ இந்த 4 புஸ்தகம். அப்புறம் மதரோட இதுல வந்து பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ். நோ ஈக்விவலன்ட் டு தட் பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன். அதனாலதான் நம்ம சத்சங்கத்தை எடுத்த உடனே ஐயா வரதராஜன் அவருடைய அமைதியான மெதுவான மிருதுவான குரல் அது கேட்கும் போதே அப்படி. நேற்றுக்கு எனக்கு நைட்டு வந்து அந்த மதருக்கு போயிருந்த போதும் ஒவ்வொரு தர்ஷன் டேயும் போதும் சாயந்தரம் வந்து மார்ச் பாஸ்ட் நடக்கும். அதுக்கப்புறம் மெடிடேஷன் இந்த பிளே கிரவுண்ட் நடக்கும்போது மதர் வந்து நேற்றுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் இது வாசிச்சாங்க. அப்படியே உருகி போய் அதுக்கப்புறம் வந்து மதரே வாசிச்சு அந்த மியூசிக் அதை போடுவாங்க. அந்த மாதிரி இந்த பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ் அப்படிங்கிறது அந்த மதரோட இது. ஆச்சா இதெல்லாம் இப்போ நமக்கு வந்து நித்திய கர்மா. நீங்க வந்து ஒரு பேஜ் படிக்கிறீங்களோ, ஒரு பேரா படிக்கிறீங்களோ, இல்ல 3 பேஜ் படிக்கிறீங்களோ, சாப்டர் படிக்கிறீங்களோ, காலையில படிக்கிறீங்களோ, மத்தியானம் படிக்கிறீங்களோ, சாயந்தரம் படிக்கிறீங்களோ, நைட் படிக்கிறீங்களோ, ஆனால் ஒன் திங் மதர் அண்ட் ஸ்ரீ அரவிந்தோ இன்சி ஃபிக்ஸட் டைம் வச்சுக்கோங்கன்னு. ஏன்னா அந்த சமயம் வந்த உடனே நீங்களே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த டயத்தை எதிர்பார்த்து ஆவலோட காத்துட்டு இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய டெய்லி இட்னரியவே இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மாத்தின்றுவீங்க. அந்த மாதிரி ஒரு நாளைக்கு அக்கார்டிங் டு யுவர் ஓன் இது அது வந்து நீங்க இதுதான் நித்திய கர்மா. அடுத்தது வந்து நைமித்திய கர்மா அப்படின்னா நாட் எவ்ரிடே அப்படிங்கிறதுனால அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு சண்டேயும் இன்னைக்கு 286வது வாரமாக ஆரோமீரா காரைக்குடி சென்டர் நம்மளை எல்லாம் ஒரு 1.5 மணி நேரம் எல்லாத்தையும் மறக்க வச்சுட்டு இருக்குது. அதே மாதிரி நம்ம ஸ்ரீ சிவகுமார் சார் வந்து அவர் வந்து லைஃப் டிவைன் வாரத்துல 2 நாள் எடுக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 3:30 to 5:30 மணி வரைக்கும் எடுக்கிறார். அதே மாதிரி வியாழக்கிழமை அன்னைக்கும் 3:30 to 5:30 மணிக்கு ஆன்லைன் கிளாஸ் தான் இது எல்லாமே. அதுக்கப்புறம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இதே டயத்துல வந்து ஹியூமன் சர்க்கிள்னு சொல்லிட்டு அரவிந்தர் போட்டார், அது இது பண்றாரு. ஸோ இந்த மாதிரி அது. அப்புறம் கண்ணப்பன் சார் வந்து அவர் வந்து சிந்தசிஸ் ஆஃப் யோகாவை அது அதிகமாக எடுத்து உங்களுக்கு இதெல்லாம் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதெல்லாம் வந்து நைமித்திய கர்மா. நாட் எவ்ரிடே இட் கம்ஸ் டே அன்னைக்கு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 3வதா இருக்கக்கூடியது வந்து காமியார்த்த கர்மா. காமியார்த்த கர்மா அப்படின்னு நான் சொன்ன மாதிரி ஏகாதசி வர்ணம் இருக்கணும்னு நீங்க இருக்கலாம், இல்லைன்னா இல்லை. அதே மாதிரி இந்த காமியார்த்த கர்மாலதான் இந்த பகவான் ஸ்ரீ அரவிந்தோட மற்ற எல்லா புஸ்தகங்களும் எவ்வளவு எழுதியிருக்காரு. அப்புறம் வந்து அன்னை ஒளி பொருந்திய பாதை, ஒயிட் ரோஸ், அப்புறம் வந்து சத்பிரேம்ட அவங்க இது பண்ணது, அப்புறம் வந்து இவர் மோனா சர்க்கார்ட்ட அது இது பண்ணது எவ்வளோ இருக்கு. அப்புறம் வந்து எம்பி பண்டிட் அவர் சொல்லவே வேண்டாம். எம்பி பண்டிட் அவர் அமல் கிரண். அப்புறம் வந்து மாசம் ஆல் இண்டியா மேகசின் வருது. அப்புறம் மாசம் இந்த மதர் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அமல் கிரண் ஆரம்பிச்சு மிஸ்டர் ரவி வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கார். அந்த இது வந்துட்டு இருக்குது. அப்புறம் வைகரை அது வந்து நம்மளுடைய
அமிர்தா தான் அவர் தான் ஆரம்பிச்சு வச்சார். மதர் பத்தி தமிழ் நண்பர்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு மதர் கைனாலேயே வைகரைன்னு அப்கோர்ஸ் இங்க ஆங்கிலத்துல தான் இருந்தாங்க. பிளெஸிங்ஸோட ஆரம்பிச்சது 1964 இன்னைக்கும் ஜே நடந்துருக்கு. இந்த மாதிரி எவ்வளவு புத்தகங்கள் இருக்கு இல்லையா? அதை வந்து அக்யூவர் உங்களுக்கு எப்ப தோன்றதோ எப்போ இது பண்றதோ அந்த மாதிரி எடுத்து பயிட்டு. இதெல்லாம் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதுதான் முக்கியம். என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களோட பிளேன் ஆஃப் கான்சியஸ்னஸ் கொஞ்சம் 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 கொஞ்சமா அப்படியே மேல ஏறிண்டே போகும். நீங்க வந்து என்னைக்கு இதெல்லாம் ஆரம்பிக்கிறீங்களோ அந்த டேட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு பாருங்க, இது சர்ப்ரைஸ். 1 இயர்ல வந்து உங்களோட என்டையர் கான்சென்ட்ரேஷன் அது இதெல்லாம் வந்து அன்னை அரவிந்துட்டு போய் அப்படியே இது பண்ணி இதாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. ஸோ யாதனின் நீங்கினான். அப்போ இதுல வந்து இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா மற்றதெல்லாம் மனசு போகவே போகாது. இந்த நம்ம ஆசிரமில் உள்ள நுழையிறோம், இப்படித்தான் வரணும் இப்படித்தான் போகணும்னு வச்சுட்டு இருக்காங்க இல்லையா? அப்படி போய் இப்படி திரும்பின உடனே அந்த லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கோம். அது உள்ள போட்டுக்கா வெளியில போட்டுருக்காரு. அந்த இது வந்து ஆரம்பத்துல வந்து பகவான் வந்து காலையில ஆனா அந்த ஹிந்து பேப்பரும் சாயந்தரம் ஆனா அந்த மெயில் பேப்பரும் ரசிச்சு படிச்சு இதெல்லாம் பண்ணிட்டாங்க. அது ஒரு காலம். ஆனா மதர் வந்து என்ன சொல்றாங்க, பொய்மை அறை அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர்லாம் அங்க இருக்கும், அதனால பொய்மை அறை அப்படின்றாங்க. அதை மாதிரி இது பண்ணி அதுக்கெல்லாம் படிக்கிறது பார்த்தா இதுல அங்க போய் இப்படி திரும்பிட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மற்றதெல்லாம் படிக்கிறத வச்சிருக்கீங்க. நான் கூட கண்டதை தீண்டவன் குண்டான் ஆவான், கண்டதை படித்தவன் பண்டிதன் ஆவான் அப்படின்னு ஒரு சொலவடை ஒண்ணு இருக்கு. அது மாதிரி இந்த 1993 இதே பிப்ரவரி 33 வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் மற்றது படிக்கிற ஆசையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கம்ப்ளீட்டா போல்டு. அந்த மாதிரி உங்களோட பிளேன் ஆஃப் கான்சியஸ்னஸ்ல மேலே 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 முன்னேறி போயிடுவீங்க. ஸோ அடுத்த முடிவுரைக்கு வந்துட்டேன். முடிவுரை எனக்காண்டியே நேற்று நான் பாண்டிச்சேரியில இருக்கும்போது பெங்களூர்ல இருந்து என்னுடைய நண்பர் பலராமன் சொல்லிட்டு அவர் வந்து அப்கோர்ஸ் அதை நேரில் பார்த்தது இல்லை, யாராவது மகள் டிவோட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்க 2 சென்டர் இருக்கு. அது எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியது வந்து அல்சூர் இந்த சென்டரு. ஸோ அந்த சென்டருக்கு படிக்கலாம் போய் இது பண்ணுவேன். ஒரு 3 வருஷமா நம்ம ஆக்ஷன்ல வந்து இந்த மெசேஜ் கொடுப்பாங்க இல்லையா? அது ஆல் த 7 days இன்க்ளூடிங் ஜனவரி 1 போன் அணி அது அது முதற்கொண்டு கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் 3 வருஷத்துக்கு முன்னாடி நிறுத்திட்டாங்க. என்ன ரீசன் அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் அங்கங்க அந்தந்த சென்டர் வந்து அனுப்பிச்சிட்டு இருக்கிற மாதிரி இங்க வந்து எனக்காண்டியே அவர் அனுப்பிச்ச மாதிரி இருந்தது. அதை நான் முதல்ல ஆங்கிலத்துல வந்து அன்னை எழுதினது, அதை நான் தமிழாக்கம் பண்ணியிருக்கேன். அதோட நம்ம முடிச்சுக்கிறேன். 21 February 2026 அதாவது நேற்றுக்கு வெளியிடப்பட்டது. All human beings are full of desires. Their life is built by desires. The will of man is made of desire. His needs are desires. நான் ஆரம்பத்துல சொன்னேன் பாருங்க, டிசையருங்கிறது என்ன, நீடுனா என்னங்கிறது பறிச்சுக்கணும். நீடுனா வேற வழி அதுதான் அப்படிங்கிறது. 3 வேளை சாப்பிடுறதுங்கிறது நீடு. அப்பதான் உங்களுக்கு உடம்புல தெம்பு இருக்கும். மாஷம் ஃபுட்ல வந்து த ஃபுட் ஷெல் ஹியர் டு மேக் யூ சஸ்டெயின் யுவர் இதுக்கா யோகா அதுக்காண்டி அனுப்பப்பட்டது. அன்னையோட இது அதுல இருக்கு. அதனால ஒரு கிரேவிங்கோட சாப்பிடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதேமே மதர் வேர்ட் கூட எழுதினது ஒண்ணு லெஃப்ட்ல போட்டிருக்கோம், ஈட் ஃபார் லிவிங் டோ நாட் லீவ் ஃபார் ஈட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று எனக்கு முன்னாடி இந்த 2 பேர் ஃபாரினர்ஸ் அதை பார்த்துட்டு சிரிச்சாங்க அவங்க. அதனால நாங்க சாப்பிட்றதுக்கு அனுப்பிட்டு இருக்கோம். அதுல மதம் போட்டிருக்காங்க, ஈட் ஃபார் லிவிங் டோ நாட் லீவ் ஃபார் ஈட்டிங் அப்படின்னு. அந்த மாதிரி their life is built by desire. The will of man is made of desire. His needs are desires. அவன் தெரியல எது நீடு எதுவுமே இல்லை. He can get rid of all these desires only by a constant vigilance and steady elimination. Each time that you feel excited or annoyed, each time that you are upset, you can be sure that there is a desire lurking behind the appearances. The sign of true and divine consciousness is perfect equality, constant equanimity, and peace. Excitement, irritation, sorrow, depression, upsetting, belonging all the physical consciousness or belong all to the physical consciousness and must be surrounded
இன் ஆர்டர் டு கெட் ரீட் ஆஃப் தி ஃபால்ஸ் குட். இதோட தமிழாக்கம் வாசிக்கிறேன். நான் பண்ணியிருக்கேன் தமிழாக்கத்தை. ஏன்னா இங்க வந்து ஹிந்தியில தான் கொடுப்பாங்க பெங்களூர். இப்ப நான் பெங்களூர்ல இருக்கேன். பெங்களூர்ல வந்து மெசேஜ் கார்டு பின்னாடி ஹிந்தியில தான் இருக்கும். இங்க மனித இருப்புக்கள் முழுவதுமே ஆசையினால் நிரம்ப பெற்றவர்கள். பீயிங்ஸ்ங்கிறது இருப்புக்கள் போட்டிருக்கேன். அது எப்படியோ நீங்க உங்களுக்கு தோணின பிரகாரம் பார்த்துக்கணும். அவர்கள் வாழ்வே ஆசையினால் கட்டப்பட்டிருக்கின்றது. பற்று பற்று பற்று, எல்லாத்தையும் பற்று தான், பற்றின்மைங்கிறதே இல்லை. அவனுடைய சங்கல்பமே ஆசையால் ஆகுது. அவனுடைய தேவைகளே ஆசைகள். அண்டர்லைன் பண்ணி மதர் வந்து டிசையர் அண்ட் நீடுன்னு பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லிதா. இப்ப மதர் சொல்றாங்க அவனுடைய தேவைகளே ஆசைகள். எது வேணாலும் எல்லாம் எனக்கு அகங்காரம் அகங்காரம் சொல்லிட்டு அப்படி இந்த ஆசைகளை எல்லாம் விட்டுவிட தொடர்ந்த விழிப்புணர்வாலும் நிலையான நீக்குதலாலுமே இயலும். ஒவ்வொரு முறை நீ தூண்டப்படும் போதும், என்னதான் யூ ஆர் எக்ஸைட்டட் அல்லது எரிச்சல் அடையும் போதும், ஒவ்வொரு முறை நீ வருத்தம் அடையும் போதும், உன் பின்னே ஒரு பதுங்கி இருக்கும் ஆசையானது வேடமிட்டிருப்பதை கட்டாயமாக நீ உணர முடியும். உண்மையான தெய்வீகமான விழிப்புணர்வு என்பதன் அடையாளம் பூரண சமதை, தொடர்ந்த சமநிலை மற்றும் அமைதியே. உற்சாகம், எரிச்சல், துயரம், மனச்சோர்வு, வருத்தம் ஆகியவை உடல் சார்ந்த உணர்வு. உடல் சார்ந்த உணர்வு, பிசிக்கல் கான்சியஸ்னஸ். அது என்ன தெரியல, பிசிக்கல் கான்சியஸ்னஸ் கேபிட்டல் பி கேபிட்டல் சி போட்டிருக்கதுல, ஏன்னு தெரியல எனக்கு. இவற்றையெல்லாம் தாண்டி வந்தாலே பொய்மையை நாம் கடக்க முடியும் என்ற ஒரு அற்புதமான அன்னை நமக்கு வழங்கியிருக்கிற இதோட என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். யாதேவி சர்வபூதேஷு மாஸ்திரூபேன சமஸ்திதக நமஸ்தஸ்ரீ 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 நமோ நமக. எந்த தேவியானவர்கள் எல்லா உயிர்களிடத்திலும் அன்னையின் வடிவமாக இருக்கிறாரோ அந்த தேவியை வணங்குகிறேன் வணங்குகிறேன் வணங்குகிறேன். நன்றி நன்றி ஐயா ரவீந்திரப்பன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.